வசனம் சொல்றது, எனக்கு அன்பே இல்லாட்டி நான் எப்படி மாறிடுவேன்? வெண்கல பானையை போல. வெண்கலம் சும்மா அந்த சத்தத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப சொல்லுது அன்பு தான் பிரதானம். அன்பு பிரதானம். நம்ம எவ்வளவு தூரம் வேணா நிக்கலாம், எவ்வளவு தூரம் வேணா இருக்கலாம். ஒரு கடற்தவளை அல்ல கிணத்து தவளை போல நம்முடைய அனுபவங்கள் கம்மியா இருக்கலாம், ஆனா நம்முடைய பெருமைகள் பெருசா இருக்கலாம். ஆனா அன்பு இருக்குமானால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறது எல்லாம் சிறியவையாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப அன்பு, இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்டது? அவர் உன்னதத்திலே இருந்தவர் பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து தன்னை அவர் தாழ்த்தினார். அதான் அன்பு. அல்லேலூயா. அன்பு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, உன்னதத்துல இருந்து கீழே நோக்கி பார்த்து கீழே இருக்கிற மனுஷனை தூக்கினதுதான் அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்த வேண்டியது. ஆனா அன்பை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நேசிக்கிறாங்க, உங்களோட நடக்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த நேசமான அன்பை நாம் தவறான வழியில கையாள அந்த அன்பு திரும்ப நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. சில பேர் இறக்கப்பட்டு எதையாவது செஞ்சோம்னா பாருங்க, எதையாவது வந்து நம்மளையே திருப்பி சொல்லிடுவான், நம்மளையே சொல்லுவோம். ஆரம்பத்துல சில பேரை பார்த்தீங்கன்னா கவனமா இருப்பாங்க, மரியாதை செலுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. பழக நம்ம அன்பு நிறைய காட்ட கடைசியில என்ன பார்த்துருவாங்கன்னா நம்மளையே தவறான மாதிரி பேசிடுவாங்க. பதனம் பார்க்கணும். அதான் அது என்னன்னா அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியலன்னு அர்த்தம் அவங்களுக்கு. நம்ம அன்பு காட்டுறதுக்காக நம்ம கீழே போகல, நாம் அவங்களை தூக்கி விடுகிறோம். அல்லேலூயா. தேவனை அடித்தது மனிதர்கள். ஏன் அப்படின்னா அவர்களை தூக்கி விடும்படியாக தேவன் காட்டின அன்புதான் அவர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர தேவன் கீழே இறங்கினார். அதுதான் அன்பு. அல்லேலூயா. அன்பினுடைய உச்சகட்டம் எங்க இருக்கு அப்படின்னா, தெய்வம் மனிதனாக வந்து மனிதனுடைய கீழே இருந்து மனிதனை தூக்கினது பாருங்க, அதுதான் தெய்வீக அன்பு. அல்லேலூயா. அவனே அடிக்கிறான், அவனே மிதிக்கிறான், அவனே என்ன செய்யறான், காரி துப்புறான், எல்லாம் செய்யறான். எது அவனை தடுத்தது அப்படின்னா அன்புதான். அல்லேலூயா. அப்ப ஏன் அவனை உயர்த்தும்படியாக அந்த அன்பு தன்னை முழுவதும் கீழே தாழ்த்தியது. அல்லேலூயா. இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா அந்த அன்பு எல்லாவற்றையும் சகிச்சு கொள்ளணும் வேதம் சொல்லுது. அதை அப்படியே தொடர்ந்து வாசிங்க.